துதிக்கிற தகப்பனே நன்றி செலுத்துகிறேன். கிருபை இரக்கம் உள்ளவரே துதிக்கிற ராஜா, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, சர்வலோகத்தை ஆளுகின்றவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, மகா இரக்கமானவரே, மகிமைக்கு பாத்திரரே துதிக்கிறார். நன்றி ராஜா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதம் அசையாதையா, உமையன்றி அணுவேதம் அசையாதையா. ஓம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, ஓம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரின்றி வாழ்வேது ஆண்டவரே. உங்க துணை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கரம் ஆண்டவரை சொல்லிட்டு கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இதோ இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிரே. நன்றி ராஜா. சாத்தானின் அதிகாரங்களை மேற்கொள்கிற ஒரு வல்லமை, அபிஷேகிக்கிற வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த இடம் விற்க முடியாதபடி தடையா இருக்க எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உடைத்து போடுகிறோம். இந்த இடத்தை விற்கிறதுக்கு அடிவாசலை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்யுங்க. உங்க நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். இதோ கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் அனைவரும் கடந்து வந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆவியாண்ட மகிமை பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை எல்லா பொல்லாத ஆவிகள் இந்த இடத்துக்குள்ள கிரியை செய்யுங்க. எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லா பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டவே. எல்லா தடைக்கற்களை எடுத்து போடுங்க. மகிமை ஆண்டவரே இறங்குவதற்காக நன்றி. துதிக்கிறோம் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை இறங்குவதற்காக நன்றி 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 ஆவியானவரே. பரிசுத்த வல்லமை ஆண்டவரை இறங்கி வந்து பாதுகாப்பதற்காக நன்றி. கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. இதோ இந்த நாள்ல கூட ஆண்டவரே உடைய ரத்தத்தை நாங்கள் லோட்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்க இருக்கிறீங்க அங்க விடுதலை உண்டு. ஆவியானவரை நீங்க எங்க இருக்கீங்களா அங்க சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய மிராக்கிள் இந்த இடத்துல கடந்து வந்ததுக்காக நன்றி ராஜா. நீர் பெரியவர், நல்லவர், உயர்ந்தவர் ஆண்டவர். இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியாண்ட ரத்தம் எங்க மேல ஊற்றப்படட்டும். ஆவியானவரே உடைய மகிமையை உணரபடி உதவி செய்யும். ஆமென் ஆண்டவரே. இதோ இந்த நாள்ல கூட இந்த இடத்துக்காக கடந்து வந்து கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்க கடந்து வந்து இந்த இடம் விற்பதற்காக ஜெபிக்க கர்த்தர் எங்க அனைவரையும் கொண்டு வந்தீரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. இந்த ஊழியத்துல ஒரு பெரிய மிராக்கிளை தேவன் செய்ததற்காக நன்றி. எல்லா கட்டுகளை அறுத்து போட்டதுக்காக நன்றி. பரிசுத்தாவின் ஆளுகை செய்ததுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த நாள்ல கூட கர்த்தாவே விசேஷமா தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் 128 சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றினா ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான்.
கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கும் சமாதானத்தை காண்பாய். கர்த்தர் ஒரு சமாதானத்தை இன்றைக்கு அருமையான சகோதரிக்கு கர்த்தர் கொடுக்க போறதுக்கு, மகளுக்கு கொடுக்கப்படுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மகள் ஆண்டவரை தீர்மானித்து எடுத்ததே போல இந்த இடத்த உங்க இடம் தான். ஒரு நிமிஷம் சொல்லிடுங்க. இந்த இடத்துக்காக ஜெபிக்க சொல்லு. இந்த இடத்துக்காக அனைத்து சகோதர சகோதரிகளும் எனக்காக என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி ஆண்டவர்களுடைய நாமத்தினால நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திற்காக என்னுடன் வந்திருக்கிற கிருபை இயேசு ஊழியத்திற்கு என்னுடைய பாஸ்டர் அம்மாவாகிய செல்வி ராஜு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து, என்னுடன் வந்திருக்கிற பிரதர் சிஸ்டருங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எனக்காக ஒன்று கூடி ஜெபித்ததுக்காக அதுக்கும் நன்றி கூறி, உங்களை என்னுடன் ஒரு மனமாக அணைச்சி வச்ச கர்த்தராகிய ஆண்டவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கூட இந்த இடத்துக்காக நம்ம கடந்து வந்தோம். கர்த்தர் தாமே இந்த இடத்தை ரொம்ப நாளா இவங்களால விற்க முடியாத நிறைய தடைகள் காணப்பட்டது. பிசாசின் கிரிகைகள், சகோதரிக்கு ரொம்ப போராட்டம், வாழ்க்கையில எவ்வளோ பாடுகள் மத்தியில அவங்க நம்ம சபைக்கு கடந்து வந்து கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஆண்டோடைய சத்தியத்தை அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மிராக்களை செய்திருக்காரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதனால அவங்க என் இடத்துக்கு வந்து ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஜெபிக்கும் போது நீங்களோட பார்த்திருப்பீங்க, இவங்க பலவீனத்துல கீழே விழுவது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறோம், என்னிலும் அதிகமான காரியங்களை செய்வாங்க. கர்த்தரை